இந்த உலகத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அந்த இண்டஸ்ட்ரி பேர் சிக்னஸ் இண்டஸ்ட்ரி, வியாதியுடைய ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க, டாக்டர்ஸ் பார்க்குறீங்க, மருந்து கம்பெனி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், நம்ம இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு வீடியோ பார்த்தீங்களே, அதில் பால் குடித்தா என்ன ஆகுறதுன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருந்தான், அமெரிக்கன் டாக்டர். மனுஷனுக்கு அம்மே பால் குடிக்கிறது, அம்மாவுடைய பால் குடிக்கிறது விட்டதுக்கப்புறம் பால் டைஜஸ்ட் பண்ணுற என்சைமே இல்லை. மிஸ்ஸஸ் குப்தா, ஐ வாஸ் டெல்லிங் தெம் that after you wean from the mother's milk, you have no enzyme to digest any milk. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் ஏதும் பிராணியும் இன்னொரு பிராணியும் பால் குடிக்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற நாயும் பூனையும் பால் குடிக்கும், நீங்கள் கொடுத்த பால் குடிக்கும். ஆனால் அந்த நாய்க்கும் பூனைக்கும் பகுதி வயசு தான், ஆயுஷ்யம் பகுதி தான். காடில் இருக்கிற நாய் 40 வருஷம் 50 வருஷம் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் ஜாஸ்தின்னா 20 வருஷம் மாத்திரம் இருக்கும். இது பால் குடித்ததுனால சத்து போகிறது. ஆனால்னா கொஞ்சம் செந்தமிழ் வரும்ல. ஆனால் பால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நான் ஒரு 40 கொல்லத்துக்கு முன்பு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், பால் குடிக்கக்கூடாது, மனுஷனுக்கு பால் குடிக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு லெட்ரு வந்தது, ஒரு பெரிய ஆனந்தில் டைரி இருக்கே, அவர் எனக்கு எழுதுனார். இப்போ 40 வருஷத்துக்கு வார்த்தை சொல்கிறேன், இது நம்ம 500 crore இண்டஸ்ட்ரி நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க, தயவுசெய்து இப்படி எழுதாதீங்க, அது சத்தியம் இருக்கலாம், ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப மோசம், எழுதாதீங்கன்னு சொல்லு. இது இந்த உலகம் நடக்கிறது இப்படி தான். இப்போ எல்லாரும் டயபெட்டிஸை பற்றி பேசினாங்க. தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் இருக்குன்னு. டயபெட்டிஸ் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, இந்தியாவிலேயும் ஜாஸ்தி இல்லை. நம்ம ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறது என்னத்துக்கு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் பயப்பட்டீங்கன்னா உங்கள் சுகர் மேலே போகும், அப்போ நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நமக்கெல்லாம் இந்த கடவுளை ஒரு டாக்டரை கொடுத்துருக்கான். அவன் பேர் இம்யூன் சிஸ்டம்னு. அவனுக்கு என்ன வேலைன்னா, நமக்கு எப்போ கஷ்டம் வந்துடுச்சு அந்த டைமில் நமக்கு சேவ் பண்ணுறது அவங்க வேலை. இப்போ நாம் காட்டில் இருந்தோம் பழைய காலத்தில். நீங்கள் புலி பார்த்தீங்கன்னு நினைக்கும், புலி பார்த்து அங்கே இருந்தால் புலி தூங்கணும் இல்லையா, அப்போ ஓடணும் இல்லையா. ஓடணும்னா உங்களுக்கு சக்தி வேணும். இந்த காலத்தில் குளுக்கோசைடு குடிச்சிட்டு ஓடலாம், அந்த காலத்தில் குளுக்கோசைடு கிடைக்காது. அந்த கடவுளை என்ன பண்ணால் உள்ளே ஒரு குளுக்கோசைடு வச்சுருக்கான். உங்கள் லிவரில் ஒரு கிளைக்கோஜன்னு ஒரு பொட்டி வச்சுருக்கான். அது எப்போ புலி பார்த்து ஓடணும், அப்போ அதுக்கு ஒரு ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்குது. அது சொல்லும், இவனுக்கு இப்போ ஓடணும், கொஞ்சம் சுகர் வேணும், சுகர் மேலே போட்டோன்னு உடனே சுகர் மேலே போகும். இது நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது நியோ குளுக்கோஜெனிசிஸ். அப்போ நீங்கள் புலி பார்த்து பேடிச்சப்போ உங்கள் சுகர் தானாக மேலே போகணும், என்ன ஓடணும். அந்த புலி இப்போ ஊர்லேயே இருக்கு. யார் அந்த புலி? அதை சிக்னஸ் இண்டஸ்ட்ரி, இந்த வியாதியுடைய இண்டஸ்ட்ரி, இந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரி இருக்காங்களே, அவன் மருந்து விற்கணும் இல்லையா. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா யாராவது வாங்கணும் இல்லையா. இப்போ நான் இட்லி கடை வச்சுருக்கேன்னு நினைக்கும், யாரும் இட்லி சாப்பிடலன்னா நடக்குமா? அது நான் என்ன சொல்கிறேன், இட்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன். அப்படியே இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்குன்னா பயமாச்சே. அந்த இது பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த டெய்லி பேப்பர் பார்த்தீங்கன்னா முந்தா நேத்திக்கோ ஒரு பேப்பரில் பார்த்தேன், நான் சென்னையில் பார்த்தேன், 1/2 page அட்வர்டைஸ்மெண்ட். எல்லாரும் ஹார்ட் செக்கப் பண்ணுங்க, ஃப்ரீ ஹார்ட் செக்கப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, ஹார்ட்டை ஃப்ரீயாக செக்கப் பண்ணுறாங்க, பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. அங்கே போனீங்க, நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுவார், 2வது டெஸ்ட் பண்ணுவார், 3வது டெஸ்ட் பண்ணுவார், ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ஒரு குறைச்ச வித்தியாசம் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவது தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் மிஸ்டேக் இருக்குது, பரவாயில்ல ஒன்றும் ஆகாது, ஆனாலும் சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் இந்த டெஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் சத்து போகிறதே இல்லை, இங்கே இருக்க போகிறீங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் சிக்னஸ் இண்டஸ்ட்ரின்னு. நம்ம இந்த சிக்னஸ், இப்போ இந்த அம்மா சொன்னால, அவர் ரொம்ப பேஷனேட்டாக சொன்னார், டிசீஸே இல்லை, அதில் ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு. அந்த அம்மா டாக்டர் இல்லாதனாலும் கரெக்டாக சொன்னாங்க, டிசீஸுங்கிறது ஒன்று இல்லை, இதெல்லாம் நம்ம இமேஜினேஷனில் தான் வருது. அது எப்போ பயம் பட்ட டிசீஸ் உடனே ஓடிட்டு வரும்.
எனக்கு சுகர் இருக்கா நினச்சிட்டு அந்த பயத்திலே நீங்கள் லேபரேட்டரி போய் கை கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் எடுத்தாங்கன்னா அதில் சுகர் மேலே இருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு லேபிள் வந்தது டயபெட்டிஸ். நீங்கள் டயபெட்டிஸ் இல்லை, அது நார்மல் ரெஸ்பான்ஸ் பாடியில். இப்போ சுகர் எப்படி தெரியுமா, இப்படியே இருக்காது. ஒரே லெவலில் சுகர் இருந்தால் நீங்கள் சத்து போயிருக்கீங்க. சுகர் இப்படி இருக்கும். இதுக்கு சொல்கிறது ஹெல்தி கேயாஸ். இந்த லெவலில் நீங்கள் சுகர் பிடிச்சிங்கன்னா டயபெட்டிஸ், இந்த லெவலில் பிடிச்சிங்கன்னா நார்மல். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு மினிட்ல நான் உங்கள் 5 விரலில் ரத்தம் எடுத்துட்டு, ஒரே மினிட்ல 5 விரலில் ரத்தம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியம். அது 5 ஒரே ரிப்போர்ட் இருந்தால் நீங்கள் ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை, சத்து போயாச்சு. இல்லைன்னா சீரியஸ் டயபெட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு, சீரியஸ் டயபெட்டிஸ். புரிஞ்சுதா? இது எல்லாம் இப்படி இருக்கணும். பிளட் ப்ரெஷர் அப்படி தான். நீங்கள் வந்து புலி பார்த்தீங்க, ஓடணும், அப்போ சக்தி வரணும், பிளட் ப்ரெஷர் மேலே போகணும். அந்த புலியை இப்போ டாக்டரை பார்த்தீங்க, அவருடைய ஒயிட் கோட் பார்த்தீங்க, உடனே பிளட் ப்ரெஷர் மேலே போகும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இல்லை பொய் இல்லை, நான் பொய் சொல்லலை, சத்தியமாக விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நான் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கடைசியில் எப்படி மாட்டிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் சொல்கிறேன். இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் எழுதியிருக்கார். நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் கிடைக்கும். ஆர்டிக்கல் பேர் என்ன தெரியுமா? ஹவு டாக்டர்ஸ் டை. டாக்டர்ஸ் எப்படி சத்து போகிறாங்கன்னு, நீங்கள் எப்படி சத்து போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மூச்சு வரலன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஐசியூன்னு இருக்குது. இப்போ புதுசு இது ஒரு இப்போ 20 கொல்லமாக வந்திருக்கு. இப்போ நம்ம காலத்தில் ஐசியூ இருக்கல, நாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஐசியூ இருக்கல. நான் விதவுட் சீயிங் ஆல்சோ பசங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க 1940. அதுக்கு எப்படி தமிழ் எப்படி சொல்கிறது? 1940 மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பாஸ்டனில். அங்கே வந்தால் 100 ஆள் அங்கே வந்தாங்கன்னா அதில் எத்தனை ஆள் கடந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க, எத்தனை ஆள் நடந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னு புரிஞ்சுதா? நடந்துட்டு வருவாங்க, போகிறப்போ ஸ்ட்ரெச்சரில் போகிறாங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்களா? வெளியே நிறைய ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. என்னத்துக்கு? டெட் பாடி கொண்டு போகிறது. புரிஞ்சுதா? அப்போது எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தாங்க. அப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தா 1940 எல்லாம் என்ன இது மெடிசனில் ஒன்றும் இல்லை, சும்மா என்னமோ டாக்டருக்கு அவ்வளோ தெரியாது, அதனால எல்லாரும் சத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எல்லாம் இருக்குது, புதுசு இருக்குது. சென்னையில் போனீங்க, கோயம்புத்தூரில் இருக்குது எவ்வளோ ஆஸ்பத்திரி. கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. கோயம்புத்தூரில் இருக்கிற நம்பர் ஆஸ்பத்திரி வேறு எடுக்காது. இதெல்லாம் இருந்து யாரும் சத்து போகிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? விஷயம் சொல்லட்டுமா? 1940 அப்புறம் 2006 அது பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 2006 கொஞ்சம் ஜாஸ்தி ஆள் ஃப்ளாட்டாக போனாங்க ஸ்ட்ரெச்சரில். நம்ம பழைய காலத்தில் மாடர்ன் மெடிசனில் ஒரு நம்ம அப்பா இருந்தார், அவர் பேர் ஹிப்போக்ரட்டிஸ்ன்னு. அவர் ஹிப்போக்ரட் இல்லை, ஹிப்போக்ரட்டிஸ். நம்ம எல்லாம் இப்போ ஹிப்போக்ரிட்ஸ். அவர் என்ன சொன்னார்? கியூர் ரேர்லி, கம்ஃபர்ட் மோஸ்ட்லி, பட் கன்சோல் ஆல்வேஸ். இந்த நம்ம சொல்கிறது டாக்டர் அந்த சத்து போன ஆளுக்கு அப்படியே கொண்டு வந்தார் போய். அவன் சத்து போகிறான்னா சத்தே போகிறான். டாக்டர் ஒரு வேலை செய்யலாம். அவன் நாளைக்கு சத்து போகிறான்னா இன்னைக்கு அனுப்பலாம், நாளைக்கு சத்து போகிறான் நாளானிக்கு அனுப்பவே முடியாது. என்ன பண்ணாலும் அவன் சத்து போகிறான். புரிஞ்சுதா விஷயம்? அப்போது பயப்படாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி, இது ஒரு வியூகம். அதுக்குள்ளே நீங்கள் சேர்ந்தீங்க, வெளியே வர மாட்டீங்க.